ஒரு ஃபோட்டோல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி வந்து காப்பி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே கூகுள் லென்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட கேலரி ஆப்ஷனு. அந்த கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே வந்து செலக்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பியை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து யாருக்கு அதை வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களா, வாட்ஸ்அப்பில் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பேஸ்ட் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் லென்ஸில் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.